தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய முன்தினம் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நினைவிடத்திற்கு வருகை தந்தார். அதை சமூக வலைதளங்களில் நேற்று அவர் பார்வையிட்டதை பதிவாக பதிவிட்டிருந்தார். அதில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நினைவிடம் கைவிடப்பட்டு குறைந்து போகும் நிலையில் இருப்பதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நினைவிடம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை கூட தெரியாமல் ஆளுநர் அவர்கள் இந்த பதிவை பதிவிட்டிருப்பது ஒரு வருத்தம் அளிக்கிறது. இது மத்திய அரசின் உப்பு இலாக்காவிற்கு சொந்தமான இடம். இது கூட தெரியாமல் மேதகு ஆளுநர் அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். ஒற்றுமைக்கான சிலை என இந்திய விடுதலை இயக்க தலைவரான வல்லபாய் பட்டேல் நினைவாக குஜராத்தில் நர்மதா மாவட்டத்தில் சுமார் 3000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் அந்த சிலையும் பிரதமர் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு வந்துள்ளது. ஏன் வேதாரண்யம் போன்ற பகுதியில் உள்ள சுதந்திர போராட்ட நினைவு இடத்தை மத்திய அரசாங்கம் பராமரிக்கவில்லை என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. 3வது முறையாக இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மோடி அரசாங்கம் வேதாரண்யம் சுதந்திர போராட்ட நினைவிடம் நினைவுக்கு வராதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நினைவிடம் காங்கிரஸ் கட்சியினரால் அன்பு தலைவர் PV ராஜேந்திரன் அவர்களால் வருடம் சீரமைக்கப்பட்டு அங்கு பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இது கூட தெரியாம ஆளுநர் அவர்கள் இங்கு திட்டமிட்டோ அல்லது இயல்பாகவோ இந்த இடத்தின் நினைவு வேகமாக மழுங்கடிக்கப்பட்டு வருகிறது என பதிவிட்டிருப்பது ஒரு சிந்தனை இல்லாத ஒரு நபரின் செயலாகவே உள்ளது. மத்திய மோடி அரசின் ஏஜென்டாக இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? புகழ்பெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நினைவிடத்திற்கு மத்திய அரசின் ஏஜென்டாக விளங்கக்கூடிய மேதகு ஆளுநர் அவர்கள் மோடி அரசின் கவனத்திற்கு இதை கொண்டு சென்று பிரம்மாண்டமான நினைவிடமாக உப்பு சத்தியாகிரக நினைவிடத்தை மாற்ற நிதி ஒதுக்க பரிந்துரை செய்தால் நன்றாக இருக்கும். இன்னும் ஒரு சில கேள்விகள் மட்டுமே ஆளுநரிடம் கேட்க விரும்புகிறேன். நினைவிடம் கைவிடப்பட்டு குறைந்து போகும் நிலையில் உள்ளதும் திட்டமிட்டு இந்நினைவிடத்தின் புகழ் மழுங்கடிக்கப்படுவதும் யாரால்? மத்திய அரசின் நியாயமான ஆளுநர் அப்புனித இடம் மத்திய அரசுக்கு சொந்தமானது என்பதனையும் இந்துத்துவ RSS சிந்தனைகள் காங்கிரசின் தியாக வரலாற்றை சரித்திரத்தின் பக்கங்களில் இருந்து அழிக்கின்ற வேலையை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை செய்வதில் ராஜ்மோகனின் பங்கு சொல்லி மாளாது. தமிழக அரசின் மீது பழி போடுவதாக எண்ணி புதுடில்லி மீது சேம்சைட் கோல் அடிக்க வேண்டாம் ஆளுநர் அவர்களே. இதற்கு ஆளுநர் தக்க பதில் அளிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.